ஆயிடுச்சு. அதனால 6:30க்கு ஆரம்பிச்சு 8:30க்கு முடிக்கணுங்கிற இந்த இராணுவ ஒழுங்கு பாலகுமாரன் கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி எப்போதுமே கூட்டங்களில் நீங்கள் முதல்ல பேசினா கூட்டம் எல்லாம் காலி ஆகிடும், அதனால் கடைசியில் பேசுங்கம்பாங்க. கடைசியிலையும் காலி ஆகிடும். நான் வெறும் ஒரு 10 பேர் 20 பேருக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கும்படியான ஒரு துரதிருஷ்டம் ஏற்படும். இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆக மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதனால் இதில் வேறு கேள்வி பதில்னு வச்சோம்னா அதுக்கப்புறம் பசி வந்துடும், தூக்கம் வந்துடும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முதல்ல இந்த ஒரு சூஃபி மியூசிக் போட்டோம். அதை பற்றியும் ஒரு 7-8 விஷயம் பேசணும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு எழுதிட்டு வந்தேன். அந்த சூஃபி மியூசிக் எதுக்குன்னா, இந்த கோவாவில் தருண் ஒரு இலக்கிய விழா நடத்துகிறார் வருஷம். அதில் அந்த முதல்ல பாடின ஒரு கலைஞர் 3 தடவை வந்திருக்காரு. ஒரு 2 மணி நேரம் அந்த பாட்டை பாடினாருன்னு தருண் என்கிட்ட சொன்னார். எப்படி அந்த கோயின்சிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாடல்கள் ஏன் அதை போட வச்சு உங்களை கேட்க வச்சேன்னா, அதிலிருந்து வர்ற மூட் அல்லது அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டு தான் என்னுடைய பின்னணி, இந்த நாவலோட பின்னணி. அதையே மறுபடியும் இதை போட்டே ஆகணும்னு இங்கே இன்சிஸ்ட் பண்ணேன்னா, இங்கே நடக்கிற இலக்கிய கூட்டங்கள்ல எல்லாம் எடுத்ததும் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு எங்கள் ஊரில் மையத்தாங்கலுக்கு போகும்போது ஒரு மௌனமாக, கனத்த மௌனமாக போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கர்நாடக சங்கீதத்தை பாடுறாரு. அது பாரதியார் பாட்டு. பாரதியார் நமக்கெல்லாம் தாத்தா, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே மயான அமைதியாக எல்லாரும் சாவு கலையோடு அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்குது. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட்டம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கூட்டத்துலையும் இந்த மாதிரியான ஒரு மரண கீதம் மாதிரி போட்டு, கர்நாடக சங்கீதம்ங்கிறது ஒரு சைக்கடலிக் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, பிரஜாபூர்வமானது. அது நீங்கள் மியூசிக் அகாடமியில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கச்சேரி பண்ணால், மனுஷபுத்திரம் பண்ணால் கூட நான் கேட்பேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரியான இலக்கிய கூட்டங்களில் இந்த மாதிரியான மியூசிக் இருக்கலாம், செண்டை மேளம் இருக்கலாம், பறைப்பட்டு இருக்கலாம். இப்படி 10 நிமிஷம் கேட்கறது, இந்த மாதிரி பாடுறதுங்கிறது சினிமா பாட்டை கேட்டு கேட்டு நமக்கு கர்நாடக சங்கீதத்தையும் அந்த மாதிரி கேட்கணுங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப துக்கமாக இருக்கு. அது ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் அதை நான் இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் நெல்சன் பேசினதில் இந்த தற்கொலைகள், இந்த சிறை வாசம், நிறைய விஷயங்களில் நான் பேரடி பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன். வர்ற நாவலில் எழுதலாம், ஒன்றும் எழுதக்கூடாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த ஆட்டோ சம்பவம் சொன்னார். இன்னொரு தடவை படித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை நான் வலியுறுத்துறேன், இல்லைனா பதில் எழுதலாம். என்னன்னா, அது வெறும் ஆட்டோ சம்பவம் கிடையாது. பெண் அப்படிங்கிற புத்தகத்தில் என்னுடைய இனிய நண்பர் மனுஷபுத்திரன் எழுதியிருக்காரு. சில எழுத்தாளர்கள் இராணுவ அமைப்பு, இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள். சில எழுத்தாளர்கள் மடத்தை வைத்திருக்கிறார்கள். சில எழுத்தாளர்கள் மணமகிழ் மன்றத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த மணமகிழ் மன்றத்தை வச்சிருக்கிறவர் அவரு, மடத்தை வச்சிருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும், இராணுவத்தை வச்சிருக்கிறவர் நான். அதனால உங்களுக்கு ஒரு வாசகர் வட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு அவரு. அவர் ப்ளூரல்ல எழுதுனதெல்லாம் பொய், ஒவ்வொரு ஆள் தான், 3 பேர் தான். ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு பொதுவான எழுத்தாளர். அவருக்கு இந்த மடம், ராணுவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆச்சா, இப்படிப்பட்ட செலிப்ரேஷன்லாம் சரி. தருணோட புத்தகம் 5 லட்சம் காப்பி விற்கிறது. என் புத்தகம் தினமலர்ல ஒரு வாரம் விளம்பரங்க, 1000 காப்பி தான் போயிருக்கு. ஒரு வாரம் விளம்பரம். தினமலர் 10 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய வாசகர்களோட அளவு 3000 தான். உயிர்மை போட்டாலும் சரி, கிழக்கு போட்டாலும் சரி. தண்ணி விடுங்க. இப்படி இருக்கு நிலைமை. இந்த 3000ங்கிறது, ஆனா சேகன் பகத்தோட புக்கு 2 வாரத்துல 20 லட்சம். 2 வாரத்துல அவரு 4 கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு. அவரு தன்னோட கையெழுத்துக்கு 600 ரூபா வாங்குறாரு. நான் 5000 ரூபா வாங்கி
இன்னும் 4-5 வருஷத்துக்குள்ள பிரேசில் போய் என் பையன் மாதிரி அமேசான் காட்டுல ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணுங்கிறது தான். வேற ஒண்ணு. அதுக்காக தான் போனோம். பணத்து மேல எனக்கு ஆசையே கிடையாது. அடுத்து ஒரு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், பேரெல்லாம் சொன்னா உங்களை திட்டிட்டாரு இந்த கூட்டத்தில் சொல்லிடுவாங்க போயிட்டு, அதனால பேரெல்லாம் வேணாம். நேற்றைய செய்தியை செய்தித்தாளில் படிச்சுட்டு இன்னைக்கு கதை எழுதுறாங்க, கவிதை எழுதுறாங்க. இதுல டெப்த் இல்லை. அப்படிங்கும் போது கோ டீப்னு வந்து சில பெண்கள் கதறதாக நான் கதையில படிச்சிருக்கிறேன். அதுதான் ஞாபகம் ரொம்ப அசிங்கம். அது இதுல ஒண்ணும் இல்லை. டெப்த்னா என்னையா? டெப்த்னா என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் நீ நிகழ்காலத்திலிருந்து பார்க்கிற, நான் இங்க இருந்து பார்க்கிறேன். பேர்ட்ஸ் வியூ. எனக்கு 3மே ஒண்ணுதான். கடவுள் மாதிரி எனக்கு அங்கு அது ஒரு இடம், இது ஒரு இடம், இது ஒரு இடம். 2000 வருஷம் உங்களுக்கு பெருசு. 2 மில்லியன் இயர்ஸ். அது எப்படி? ஃபாசில். அதோட வரலாறு என்ன? ஃபாசிலோட வயசு என்ன? ஃபாசிலோட வயசு தான் என் வயசு. உங்களுக்கு தான் கடந்த காலம். எது கடந்த காலம்? எது கடந்த காலத்தின் வரலாறு? எது நேற்றைய வரலாறு? ஒரு பொண்ணு ஆதிவாசிகள் சமூகத்தை சேர்ந்தவர், அவளை வந்து ஒரு வெள்ளை நிற மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நகர மனிதன் போய் காதலிக்கிறான். அவ தன்னுடைய அந்த காதலுக்காக தன்னுடைய தந்தை, தாய், தம்பிமார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. இவளை சூனியக்காரிங்கிறாங்க, கருப்பிங்கிறாங்க. அதை பற்றிலாம் அவ கவலையே படல. தன்னோட காதலனுக்காக, கணவனுக்காக அந்த ஊர்ல வந்து வசிக்கிறார். 2 குழந்தையும் பெற்றாச்சு. இந்த வெள்ளை நிறத்து மனிதனுக்கு அந்த ஊரோட அரசியல் குமரிக்கும் அவளுக்கு வந்து இவனை பிடிச்சு போச்சு. இவன் நல்ல போர் வீரன், என் கூட வந்துரு. உடனே அவன் அரசன் சொல்றான், நீ எனக்கு மாப்பிள்ளையா வந்துரு. இவன் இந்த கருப்பியை விட்டான். சூனியக்காரிங்கிறாங்க எல்லாரும், ஆதிவாசி தானே. அங்க போயிடறான். இவளுக்கு 2 குழந்தை இருக்கு. யார்? இந்த சூனியக்காரி கருப்பிக்கு. தனியா இருக்கிறா. தந்தையை விட்டோம், குடும்பத்தை விட்டுட்டு வந்தோம். குடும்பத்தை நான் ரத்த உறவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். குழந்தை வேற இருக்கு, இவன் விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ அங்க வந்து தந்தையர் தினம்னு கொண்டாடுவாங்க. டே, என்னை விட்டுட்டு போயிட்ட, உன் குழந்தைகளையாவது வந்து பாரு தந்தையர் தினத்துல அப்படின்னு சொல்லி அவன் வரான். அப்போ அந்த 2 குழந்தையையும் தலையை வெட்டி உனக்கு பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான். அப்போ ஒரு துணியையும் கொடுத்து, இந்தா உன்னை பொண்டாட்டி, புது பொண்டாட்டிக்கு இந்த துணியை போட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் மிரண்டு போய் வீட்டுக்கு போறான். அரண்மனைக்கு போறான். அவ கேட்கிறா, எங்க உன் பொண்டாட்டியை பார்க்க போனீங்க, ரொம்ப குஷாலா இருந்துட்டு வந்தியா? இவனுக்கு வந்து அங்க நடந்த இதெல்லாம் செருப்படி விடும். அதனால கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, இந்த ட்ரெஸ்ஸை கூட உனக்கு கொடுத்தா நீ இதை போட்டுக்க அப்படின்னு அவ போடுறா. அவ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. அந்த அரண்மனையும் எரிஞ்சு போயிடுது, இவனும் எரிஞ்சு போயிடுறான். அப்போ அந்த பெண், அந்த யாரு, அந்த சூனியக்காரி என்ற கருப்பி என்ற பெண் கதறுவா. மிகப்பெரிய கதறல் அது. தந்தை போயாச்சு, தாய் போயாச்சு, சகோதர சகோதரிகள் போயாச்சு, தேசம் போயாச்சு, மொழி போயாச்சு. இங்க இவனை நம்பி வந்தோம், இவனும் இல்ல, குழந்தைகளும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி கதறா. 2600 வருஷத்துக்கு முன்னால சோஃபாக்லிஸ் எழுதின மெடியா என்ற நாடகம், அந்த கதையை நான் இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன். அஞ்சலி வேறு யாரும் அல்ல, மெடியா. அமிர்தம் சூர்யா எல்லாத்துக்கும் வந்து இது அவரு, இது இவருன்னாரு. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரு மாதிரிகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தருணோட எல்லா நாவல்கள்லையும் ஐன்னு ஒரு அது தருண் கிடையாது, ஒரு கலெக்டிவ். அப்போ மெடியாவின் கதை இது. எது பழசு? ஒரு ஃபேஸ்புக்ல விளையாடுறது, டிவியில போய் என்ன மாவு வளர்றது, அதெல்லாம் வச்சு மனுஷபுத்திரனை வச்சு, மனுஷபுத்திரன் நீங்க அவர் வந்து உங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு.
கிடையாது. அவன் ஒரு மகாகவி. உங்களோட விளையாடிட்டு இருக்கான், முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அந்நிய நிலத்தின் பெண் அப்படிங்கிறது பாப்லோ நெருதாவையும் தாண்டிய இன்றைய தமிழனின் கதை, இன்றைய தமிழ் சரித்திரத்தின் கதை. அப்ப இன்றுனா அது என்ன? மெடியாவின் கதையும் தான், எதிர்காலமும் தான். நீங்க பேஸ்புக்ல இருக்கிறதுனால, நீங்க டிவி பார்க்கறதுனால அவரை நீங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. நான் அவரை ஒரு பொயட்டாவும் ஒரு பிலாசாஃபராகவும் நான் பார்க்கிறேன். அதனால அடுத்து நீங்க கிங்லியர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நம்ம அரசியல் நடக்கிறது தான். கிங்லியரோட 3 மகள்கள், 2 மகளுக்கு ராஜ்யத்தை எழுதி கொடுத்துருவாரு. பெரிய ரகலை. நான் இன்னைக்கு அரசியல் பேச விரும்பல. அப்புறம் இன்னொரு பெரிய பேத்தட்டிக் நிலைமை என்ன இங்கன்னா, பழசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஜாதி வரலாறு இல்ல, அதை கூட ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாறா இல்லை, ஒரு உயர் ஜாதியின் வரலாறு அதை எழுதி, உயர் ஜாதி பெருமை அதை பத்தி எழுதி அவார்டு வாங்கி போறாங்க. 1000 பக்கத்துக்கு எழுதி அதை பத்தி ராமகிருஷ்ணன் கிழின்னு கிழிச்சிருக்காரு. அது ஒரு ட்ரெண்டாவே போயிடுச்சு. அவர் திட்டி எழுதின ஒரே நாவல் அதுதான். அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. இப்படி அது ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு. அதெல்லாம் வரலாறு கிடையாது, அதெல்லாம் ஃபேக். இன்னொரு விஷயம், இந்த காமராஜ் ஹால்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தும் போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால, இது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றதுதான், ஆனா இப்பவும் சொல்றதுக்காக என்ன நீங்க மன்னிக்கணும், அது உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் டெல்லியில இருந்தேன், சிவில் சப்ளைஸ்ல வேலை. அங்கெல்லாம் ராஷனிங்னு சொல்லுவோம், ராஷனிங் டிபார்ட்மெண்ட், ரேஷன் கடை. அப்போ ஒரு பத்திரிகையில ஷான் பால் சார்த்தரோட கட்டுரைகளை நான் மொழிபெயர்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன், டிஸ்கஸ் பண்றேன், அனலைஸ் பண்றேன். அவரோட இன்டிமசிங்கிற குறுநாவலை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பத்திரிகையோட எடிட்டரை பார்க்கறதுக்காக ஒரு நாள் வராங்க. பார்த்தா அவர் ஒரு ஓட்ட தையல் மிஷினை வச்சுக்கிட்டு கிழிஞ்ச பிளவுஸுகளுக்கு ஒட்டு போட்டுட்டு இருக்காரு அந்த மிஷின்ல. ஏன் ஒரு பிளவுஸா தைக்கிறதுக்கு முடியாது, இந்த ஊர்ல புது பிளவுஸ் எல்லாம் தைக்க மாட்டாங்க, கிழிஞ்சு போன பிளவுஸ் தான் தைப்பாங்க அப்படின்னு. இலக்கிய வழிவட்டம்னு ஒரு அற்புதமான பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. நடராஜன் பேர், ஜனகப்பிரியாங்கிற பேர்ல கதையெல்லாம் எழுதுவார். நீச்சி ஊட்டியில போய் பார்த்தா நடுக்கிற குளிர்ல ஆஸ்துமா வேற அவருக்கு, பிரம்மராஜனுக்கு. ஒரு 300 பத்திரிகையில கவர், அட்ரஸ், ஸ்டாம்ப் போட்டுறது எல்லாம் மிட் நைட்ல பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்படி பல பேர். சீசு செல்லப்பா தன்னோட நிலத்தை வித்து எழுத்து பத்திரிகையை நடத்தி அதை தோல்ல சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு காலேஜா போவார். நானும் ரவிக்குமாரும் பாண்டிச்சேரியில, உங்களுக்கு ரவிக்குமாரை விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளராக தான் தெரியும். திமுக தலைவரின் காலில் விழறவராக தான் தெரியும். ஆனா அவரும் நானும் இங்கே இன்றுங்கிற பத்திரிகையை சைக்கிள்ல பின்னாடி உள்ள அந்த கேரியர்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடையா போய் அதை போடுவோம். இங்கே இன்றுங்கிற பத்திரிகையை தமிழகம் பெங்களூர்ல நடத்தினாரு. ரவிக்குமாரோட சிண்டிகேட் பேங்க்ல வேலை செஞ்சாரு. அதுல இருந்து ஆபீஸ் லோன் போட்டு, பேங்க் லோன் போட்டு, ஒய்ஃபுக்கு தெரியாம கிராணம்னு ஒரு பத்திரிகை நடத்தணும், சிதைவுன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும். இப்படியெல்லாம் நடந்துதான் இங்க இருந்துட்டு. கிறிஸ்டினா பெரிரோசி அப்படிங்கிற ஒரு பேரை உங்களுக்கு தெரியுமா? அந்த பேரு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் 2 பேர், ஒன்னு ரவிக்குமார், இன்னொன்னு நான். ரவிக்குமார் இங்க இல்ல, அவருக்கு நான் பாராட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவரோட பாலிடிக்ஸ் வேற, என்னோட வேற. அந்த கிறிஸ்டினா பெரிரோசியோட கதைகளை டிரான்ஸ்லேட் பண்ணவர். அவரு எதுக்கு பண்ணாரு? தமிழை இப்படிதான் செழுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ வேற அல்மோஸ்ட் ஐலண்ட்னு ஒரு டெல்லியில ஒரு செமினார். அங்க ஜாய் கோஸ்வாமின்னு ஒரு பெங்காலி போயட்,
அந்த பெங்காலி போயிட்டோட 5 பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸா வந்திருந்தாங்க. இங்கே டிரான்ஸ்லேஷனுக்கு நடந்த அவலத்தை பார்த்தீங்களா? ராஜேஷனோட தனயன் ஒரே வளரல். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டிங்கை தான் தப்புன்னாரு. இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டிங் மேல எனக்கு பிரியம் கிடையாது, அதனால இந்தியன் லாங்குவேஜ் ரைட்டிங்கை பிடிச்சேன் அப்படின்னாரு. அது ராஜேஷ் வந்து இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டிங்கை விட்டார். அப்படி டிரான்ஸ்லேஷன்ல வந்து பிரச்சனை இருக்கு. அதை வந்து கரெக்ட் பண்ண வந்த கோபால் அதை விட படுபாடாலாம் போட்டார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், கோபாலுக்கு இங்கிலீஷ் தெரியும், நல்லா தமிழ் தெரியும். இந்த பிரச்சனையா இருந்தாப்பா, இல்லைன்னா மனுஷபுத்திரன் நோபல் அவார்டு வாங்கியிருப்பான்ப்பா. தருணோட புத்தக வெளியீட்டு விழாவில் நம்ம போய் பேசிக்கிட்டு இருப்போம். என்ன அப்படி டிரான்ஸ்லேஷனுக்கு பெரிய பிரச்சனை. டிரான்ஸ்லேஷன் பண்ணதுனால அதையும் முடிச்சிடறேன். தூக்கம் வருது உங்களுக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு நாள் காலையில எழுந்ததும் அந்த தாடை வலிச்சுது. தாடை வலிச்சுதான் அது ஹார்ட் வலிக்கிற மாதிரி பயங்கரமா ஸ்வெட், அப்படியே சட்டையெல்லாம் ஒட்டிச்சு. அப்படியே சரி ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சு போச்சு. உடனே போய் டாய்லெட் போனேன். 6 மணிக்கு டாய்லெட் போனேன். டாய்லெட் கதவை திறந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா டாய்லெட்டுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வந்து பல பேர் செத்து போய் அந்த கதவை உடச்சு தான் எடுக்கிறாங்க. அதனால நம்ம இப்போ பாடி எடுக்கும்போது அப்படின்னா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சுட்டு 1-2க்குலாம் போயிட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனோம்னா அந்த பெட் பேன்லேயே நான் சேர்த்துருவேன். அந்த பெட் பேன்கிற கொடுமை வந்து தாங்காது எனக்கு. அதனால 1-2க்குலாம் போயிட்டு வந்து ஒரு ஃபோன் பண்ணி, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, காரில் ரெடியாக இருந்த காரோட நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சி அவர் வீட்டுக்கு போய் படியிலேருந்து இறங்கி வர்றாரு. நான் வந்து வாட்ச்மேன் அனுப்பி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா படி ஏற முடியாது, படி ஏறும்போது செத்துருவோம். அதனால வாட்ச்மேன் அனுப்பி அவர் இறங்கும் போது தண்ணி குடிக்கலன்னா செத்துருவேன்னு தோணுச்சு. தண்ணி வேணும் அப்படின்னு அவர் போனவர் தான். 3 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, வரல. எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்புறம் பாட்டிலோட வந்தாரு. அப்புறமா ஒரு 15 நாள் கழிச்சு தான் அது ஏங்க நேரம் ஆச்சுன்னு கேட்டேன். அங்கே என்னன்னா கேன் வந்து மூடி இருந்துச்சான். அதெல்லாம் கத்தி போட்டு இது பண்ணி அதை கிட்டச்சி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவரு பதற்றத்துல கத்தி கையிலலாம் நீக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் என் உடம்பு தாங்குச்சு. அப்படி இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு வந்து மரணத்தை பற்றி பயமே இல்லை. ஏன்னா எனக்கு எதன் மேலேயுமே ஆசை கிடையாது. தயவு செஞ்சு இது மேடையில் பேசுகிற மாதிரி நினச்சிக்காது. தயவு செஞ்சு எனக்கு எதிரின் மேலேயுமே ஆசை கிடையாது. உயிர் மேலே துளி கூட ஆசை கிடையாது. ஆசை இருந்துச்சுன்னா இப்படிலாம் எழுத முடியாது. இந்த கதையில் வந்து என் பெயர் பக்கிரிசாமின்னு வரும். அவருக்கு உடச்சே சொல்லிட்டாரு சாதிக் பாட்ஷாவோட கதைன்னு. வேற நாடுகளாக இருந்தால் என்னை வந்து நாடு கடத்திருப்பான் நிஜமாவே, இல்லைன்னா ஜெயிலில் போட்டிருப்பான். இங்கே வந்து யாருமே படிக்கிறது இல்லைங்கிறதால சேர் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் படிக்கிறது இல்லை, ஆட்சியாளர்கள் படிக்கிறது இல்லை. என்ன இப்படி போயிட்டு இருக்கும்போது டாக்டரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை ராம்னு பேரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பயப்படாதீங்க, எனக்கு சாவை பற்றி அக்கறையே கிடையாது, 61 வயசாச்சு, வாழ்வாங்கு வாழ்ந்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று தான் அப்படின்னு. என்ன சார் அப்படின்னாரு. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த ஜெக்ஸைலும் ராசலீலாவும் வெளியில் வந்துருந்துச்சுன்னா சந்தோஷமாக செத்துருப்பேன். இப்போ கொஞ்சம் பேயா வந்து என்னோட டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிரட்டணும்னு தோணுது. அப்படிங்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன்ல அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. அதனால தான் டிரான்ஸ்லேட்டர்ஸோட நிலைமை அப்படி இருக்கு, கொடுமையாக இருக்கு. ஸோ அந்த ஒரு இங்கே இந்த காமராஜ் ஹாலில் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய விஷயத்த, அதுக்கு அவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இந்த நாவலை பற்றி 1-2 விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, ஒரு வாசகம் உயிரை கொடுத்து எழுதினேன், உயிரை கொடுத்து செஞ்சேன் அப்படி சொல்கிறோம். நம்ம எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறோம் உயிரை கொடுத்து பண்ணேன். இந்த நாவலுக்காக நான் உண்மையிலேயே உயிரை கொடுத்தேன். அந்த ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிருந்துச்சுன்னா போயிருந்துருக்கலாம். ஏன்னா 3 வருஷ காலம் என்னோட உடம்புல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். என் ஒய்ஃப் பல தடவை கேட்டா, நீங்க வந்து யாராவது சொல்லி தானே அந்த அலோபதி மருந்து நிறுத்துவீங்க, நீங்க யாராவது ஏன்னா சொந்த மூளை இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும், நீங்க யாராவது சொன்னா தானே செய்வீங்க அப்படின்னா. யாரும் சொல்லல. போகரை படிச்சேன், சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என் உடம்புல பண்ணேன். இது அலோபதி மருந்துகளை நிறுத்திட்டேன். உடனடியா நிறுத்திட்டு அந்த மூலிகைகள் மூலமாவே அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
இந்த டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டர்ஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க. வில்லியம் பரோஸ் தன்னோட உடம்புல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர், கேத்தி ஆக்கர் தன்னோட உடம்புல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர், மைக்கேல் ஜாக்சன் ஒரு மியூசிக் ஃபீல்டில் தன்னோட உடம்பையே ஒரு பரிசோதனை வெளியாக மாற்றியவன். அடுத்து நான் தான். நான் இந்த உடம்பை தான் அலோபதி மருந்தை நிறுத்திட்டு இந்த மூலிகைகள் மூலமா இது என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது உயிரை கொடுத்து ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னா 50 வயசுக்கு மேல நீங்க இந்த இஞ்சி சுக்கு கடுக்கா சாப்பிடும்போது அது நீங்க அலோபதி மருந்தை நிறுத்திட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறத உயிரை கொடுத்து கண்டுபிடிச்சேன். நீங்க 20 வயசுல இருந்து செய்யலாம். 50 வயசுல அதுவும் நீங்க பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணின பிறகு அதுவும் உடம்புல இயல்பாவே கொழுப்பு உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற என்னோட உடம்புல நான் அந்த சாரிதான் அந்த மருந்த ஒரே ஒரு மாத்திரையை நான் விட்டது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா இதெல்லாம் இந்த உடம்பை எப்படி ஒரு பரிசோதனை களமா மாத்தினேன், எப்படி இந்த போகரோட எப்படி இந்த உடம்பு அவன் போகர் தேரையர் யாரு, இந்த நடராஜர் சிலையை 1 மணி நேரத்தில் செஞ்சாரு. தொல்காப்பியரை பத்தி நம்ம பேசுறோம். தொல்காப்பியரோட குரு அகத்தியர். தொல்காப்பியர் எவ்வளவோ விஷயங்களை எழுதிட்டு ஒவ்வொரு பாடலையும் என்மனார் புலவர்னு தான் சொல்றாரு. நான் ஒரு ஆளும் இல்லை, எங்க குருநாதர்கள் சொன்னதுங்கிறாரு. அப்படி எல்லா சரித்திரத்தையும் எழுதி இப்படி உயிரை கொடுத்து எழுதின ஒரு நாவல் அது. அதனால அதுல நீங்க இது யாரு அது யாரு, இது உண்மையா அது உண்மையா இது பொய்யானா இதுல ஒரு கலெக்டிவான விஷயம் தான். இல்லை எப்படி மெடியாங்கிற ஒரு கேரக்டர் அஞ்சலியா மாறக்கூடும், மாற முடிஞ்சது மாதிரி. அதனால நீங்க எதையுமே பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் அது அப்படிலாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கணேஷ் அன்பும் நானும் நாகூருக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்காக பண்ணோம், ஒரு டாக்குமெண்ட்ரி படம் நாகூரை பத்தி. போகும்போது இந்த நாகலூருங்கிற ஒரு ஊரை நான் பார்த்தே ஆகணும்னாரு. ஏன்னா இந்த நாகலூருங்கிற ஒரு ஊர்ல சின்ன கதையை சொல்லிடுறேன். ஒரு தலித் பொண்ணை அந்த ஊர் மிராஸ்தார் கெடுத்துறான். அந்த ஊர்ல நம்ம சகாயம் மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. உயர் ஜாதி மிராஸ்தாருக்கும் அந்த தலித் பொண்ணுக்கும். அவன் என்ன பண்றான், அவளை அழைச்சிட்டு ஒரு 30-40 சொந்தக்காரங்களை வச்சு ரேப் பண்ண வச்சு தீய போட்டு கொளுத்திடுறான். எவிடன்ஸே கிடையாது. இன்ஸ்பெக்டரால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னா, பல பாம்புகள் சேர்ந்து அந்த ஊர்ல உள்ள எல்லாரையுமே தின்னுது. அதாவது தீடி ஆண்கள் எல்லாம், அந்த உயர் ஜாதி ஆண்கள் எல்லாம் செத்து போயிடுறான். கடைசியில வரி இன்னைக்கும் நாகூர்ல போய் நாகலூர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த கதையை சொல்லுவாங்க அப்படின்னு எழுதி முடிச்சிருப்பேன். அப்ப கணேஷ் இதையும் நம்ம டாக்குமெண்ட்ல சேர்த்துக்கலாம். நாகலூர் எங்க இருக்குன்னு, இங்க இருக்குன்னு. முழு கற்பனை. அது கயர்லாஞ்சியோட கதை. இங்க இந்த அரங்கத்துல இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்கு 1 மாச காலம் நிறைய நண்பர்கள், நந்த பிரதி ஞாபகம் வருது. இங்க டாக்டர் ஸ்ரீதர் ஒரு 7 வருஷமா டாக்டரா இருக்காரு. சீனியர் டாக்டர். பார்க்ல நின்றுட்டு காலையில 6 மணிக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த தட்டி அடிக்கிறதுக்கு 2 நைட்டு ஃபுல் நைட் ஆச்சு. 6 மணிக்கு போய் தூங்கிட்டது. 6 மணிக்கு பார்க்குக்கு மறுபடியும் நோட்டீஸ். இப்படி ஒர்க் பண்ணி தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. வாசக வட்ட நண்பர்கள் ஒவ்வொரு பேரையும் சொல்றதுன்னா நேரம் ஆகிடும். ஒரு 50 பேர் இருக்காங்க. ராப்பகலா 1 மாசமா உழைச்சவங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. தருண், ஐ ஜஸ்ட் லவ் ஹிம். அவனோட நாவலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். தெஹல்கா தெரிஞ்ச கதை, நாவலை படிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்ததுக்கு தருணுக்கு நன்றி. நான் ஒரு உறுதியா ஒரு விஷயம் நினைச்சிருந்தேன், இந்த 2வது எக்ஸைல் இங்கிலீஷ்ல தான் வரணும் அப்படின்ட்டு. 2 பேர் ஒரு காரணம். ஒருத்தர் பெரியார் சம்பந்தர் நேரா திருப்பதிக்கு போயிருக்காரு. போயிட்டு என்னோட ஆயுள்ள ஒரு 5 வருஷத்தை எடுத்து சாரு கொடுத்துருங்க பெருமாளை அப்படின்னு எழுதியிருக்காரு.
இதை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் அழுகுறேன். அப்பேற்பட்ட அன்பு. அப்புறம் பிச்சைக்காரன். உயிர்மையில ஒரு கட்டுரை, உயிர்மையில அதாவது ஒரு கட்டுரைக்கு 5000 ரூபா கொடுத்தா தான் எழுதுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால உயிர்மையில எழுதலைன்னு அவர் 5000 ரூபா கொடுத்தா எழுதுறேன். ரொம்ப பணம் தான். ஊருக்கு போயாகணும், அவ்வளவுதான். ஊருக்கு போயாகணும். நான் எங்க இந்த மூணு சக்கர கப்பல்லே நான் சுத்திட்டு இருக்க முடியாது. அப்படி ஆனாலும் ஒரு கட்டுரை எழுதினேன், பாலு மகேந்திரா கட்டுரை. பாலு மகேந்திராவோட மரணத்தை பத்தி. என்னுடைய மிக முக்கியமான நண்பன். அதை பத்தி எழுதும்போது என்னை வியந்து போச்சுன ஒரு நண்பன், சாரு உண்மையிலேயே உனக்கு இவ்வளவு மொழி தெரியுமா அப்படின்னு ஒரு மேடையில் உட்கார்ந்து கேட்டு சமஸ்கிருதத்துல ஸ்லோகங்கள்லாம் எழுதுனது பத்தி. அப்போ அதை பத்தி எழுதும்போது ஒரு 2-3 நாள் இந்த பிச்சைக்காரனால பொறுக்க முடியல. டெய்லி கடையில போய் உரிமை வந்துருச்சான். இப்பேற்பட்ட ஒரு தீவிரமான ஃபேனட்டிக்ஸ் அந்த நாவலை நம்ம தமிழ்ல எழுதிடுவோம். ஒரு நாள் மகாமுத்ராவுக்கு காஃபி குடிக்க போயிருந்தேன். அப்போ ஒரு ஜோடி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க, டிஃபன் சாப்பிட்டு இருந்தாங்க. நான் வெளியில போகும்போது அந்த இளைஞர் வெளியில கை கொடுத்து, உங்க ரைட்டிங் என் வாழ்க்கையை மாத்திருச்சுன்னு. நான் தருணோட ரைட்டிங் பத்தி சொன்னேன் இல்லையா, அப்படி உங்க ரைட்டிங் எனக்கு பிடிக்கும், நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லல, உங்க ரைட்டிங்கால என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படிங்கும்போது இது யாரு பண்ண முடியும்? நான் ரமண மகரிஷி பண்ணலாம், பாபா பண்ணலாம், இந்த மாதிரியான பெரிய பெரிய செயின்ட்டுகள் தான் நான் பண்ண முடியும். பேர் கோபிநாத்னார். அந்த கோபிநாத்ங்கிற பேர் மறக்க முடியாத பேருங்கிறதுனால தமிழ்நாட்டில் அவரோட பேர் எனக்கு அப்படியே பதிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட கோபிநாத்துகளுக்காகவும், இப்படிப்பட்ட பிச்சைக்காரங்களுக்காகவும், இப்படிப்பட்ட சம்பந்தர்களுக்காகவும் பெருமாள்கிட்ட போயிட்டு என்னோட ஆயுள்ல ஒரு 5 வருஷத்தை எடுத்து சாரு இவங்களுக்காக தான் அந்த டிரான்ஸ்லேஷன் ஆகாட்டாலும் பரவாயில்ல, இந்த நாவலை வெளியில விட்டுருவோம் அப்படின்னு முடிவு வந்தேன். எல்லோருக்கும் நன்றி. அடுத்த வருஷத்துக்குள்ள இதே மாதிரி சார் ஒரு நாவல் எழுதுவாங்க எதிர்பார்க்கலாம். திரும்ப அடுத்த வருஷம் ஏதாவது நல்ல நாள் ஜனவரியில் இங்கே சந்திக்கலாம். போயிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நாவல் ரொம்ப சைவமா இருக்கு அப்படி இப்படின்லாம் அடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நாவல் எழுதுவேன்னு அறிவிச்சிருந்தேன். ரொம்ப ஜெயமோகன் கடிதத்தெல்லாம் என் பிளாக்ல போடுறேன்லாம் சொல்லிட்டு நான் பேர் கெட்ட பேரா போயிட்டு இருக்கிறதுனால அடுத்த நாவல் பாரிசைடை பத்தி எழுதுவேன். பாரிசைடு அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தையரையும் குழந்தைகளையும் கொன்ற ஒருவனின் கதை. அந்த கொலைக்கு தான் பாரிசைடு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நன்றி.